என் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன காரை பத்தி பார்க்க போறோம்னா ஹோண்டா த நியூ ஹோண்டா அமேஸ். அது எதுக்குறா பழைய அமேஸ்ல வந்து நிற்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இது நல்லா தானே இருக்கு, ரெண்டும் பக்கத்துல நிற்க வச்சிருக்காங்க. அதனாலதான் வந்து பழைய அமேஸ் நின்று இன்ட்ரோ வச்சு கொடுப்போமேன்னு சொல்லிட்டு வந்தேன். இது வந்து ஓல்டர் அமேஸ். இப்போ நம்ம த நியூ ஜென்ரேஷன் ஃபேஸ்லிஃப்ட் அமேஸை பற்றி தான் பார்க்க போறோம். ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டாக வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டிசைனாக டோட்டலாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லணும். இதாங்க இந்த நியூ அமேஸ். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம பார்க்க தான் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த நியூ அமேஸ் ஃபேஸ்லிஃப்ட் ரிவ்யூ கொடுத்ததுக்கு முரளி சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். வந்து ஒலிம்பியா ஹோண்டா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு கிட்டே இருக்கிற இந்த ஒலிம்பியா ஹோண்டாவுக்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம், நம்மளுக்கு ரிவ்யூ கொடுத்ததுக்கு. இல்லை ஹோண்டாவில் எந்த கார் டெஸ்ட் ட்ரைவில் புக்கிங்காக பண்ணனாலும் இந்த ஷோரூம் ஒரு லொக்கேஷன் அப்புறம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் ட்ரைவில் புக்கிங்காக போட்டுக்கலாம். நான் ரிவ்யூ பண்ணுறது வந்து ZX CVT டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டுங்க. நான் இதில் என்னென்ன இருக்குன்றதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த காரோட பானட் ஓப்பன் பண்ணி ஒரு இன்ஜின் எப்படி இருக்கு. பானட் வந்து நம்ம எலிவேட் மாதிரி இப்போ தூக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க, தள்ளுற மாதிரி. பானட் வெயிட் ஓகேங்க, நல்லாவே வெயிட்டாக இருக்குது. இங்கே ப்ரொடெக்ஷனுமே கொடுத்துறாங்க, க்ளோஸ் பண்ணி அது அடி வாங்காமல் இருக்கிறதுக்கு. சவுண்ட் ப்ரூஃப்லாம் எதுவுமே தரல, சவுண்ட் இன்சுலேஷன்லாம் எதுவுமே போடலை. பானட் வெயிட் நல்லாவே இருக்குங்க. ஸோ அப்படியே நம்ம இன்ஜின் வந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு இன்ஜின் ஸ்பெக் வந்து சேம் 1.2 லிட்டர் ஐவி டெக் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 4 சிலிண்டருங்க. சிசி வந்து 1199 சிசிக்கான இன்ஜின் கொடுத்துட்றாங்க. பிஹெச்பி மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 89 பிஹெச்பி. டார்க் வந்து 110 Nm ஆஃப் டார்க் வந்து இந்த நியூ அமேஸில் கொடுத்துறாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு கீழே வந்து இன்ஜின் கார்டெல்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக இன்ஜின் கார்டு கொடுத்துருக்காங்க. 4 சிலிண்டர் ஹோண்டா ஐவி டெக், ஒன்லி பெட்ரோல் தான் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம பானட்டை க்ளோஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே ப்ரூஃப் கொடுக்கல, பட் இங்கே மட்டும் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பானட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் இந்த நியூ அமேஸில் என்னென்ன டிஃப்ரென்ஸ், என்னென்ன மாற்றங்கள் பார்ப்போமா வாங்க. இந்த ஹோண்டா அமேஸோட ஃப்ரண்ட் போர்ஷனுங்க, புது ஹோண்டா அமேஸோட ஃப்ரண்ட் போர்ஷன். ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எலிவேட் மாதிரி தாங்க இந்த ஃப்ரண்ட்களுக்கு இருக்கு. ஆனால் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க டிசைனில். அதில் பார்க்கும்போதே ஒரு எஸ்யூவிக்கே அந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து நல்லா போல்டரான ஒரு ஸ்டாண்ட்ஸ் இருக்கும், போல்டாக தெரியும். ஆனால் அது சிடானுக்கு கொடுத்து இன்னுமே போல்டாக இருக்குது. இதோட வியூ வந்து அந்த பானட் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டானா இருக்கிறதுனால சிடான்லேயே பானட் ஓரளவுக்கு தெரியுதா. ஃப்ரண்ட் உள்ளே உட்காரும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்படி இருக்கும்போது இந்த கார் இன்னுமே நல்லா போல்டாக இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து அந்த எல்லா ஹோண்டா கார்லேயும் இந்த குரோம் பீடிங் ஃபுல்லாக கொடுத்துட்றாங்க. அது ஒரு சிக்னேச்சராகவே ஆக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட் வந்து ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. அண்ட் ஹோண்டாக்கான லோகோவுமே கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் அந்த கிளாசி பிளாக் வச்சும் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு. அண்ட் இந்த ஹெட்லாம்ப்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா, ஹெட்லாம்ப்ஸ் வந்து உங்களுக்கு எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துட்றாங்க இந்த இடத்துல. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு எலிவேட்டில் இருக்கிற மாதிரி 2 ஹெட்லாம்ப்ஸ் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க. இதுவுமே வந்து பேஸ் வேரியன்ட்லேருந்து இருக்குங்க. நல்லா ஒரு கியூபாக இருக்குல்ல, சூப்பராகவே இருக்குது இந்த கார் பார்க்குறதுக்கு. ஆனால் உள்ளே கொடுத்துருக்காங்க. எல்லா வீட்லையாச்சும் கொஞ்சம் வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். இங்கே ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அண்ட் கீழே வந்து உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸுமே வந்து ப்ரொஜெக்ஷன் ஃபாக் லேம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த பிளாஸ்டிக் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே வந்து பாடி கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் ஏர் வெண்ட் இல்லை, சின்ன சின்ன ஏர் வெண்ட் கொடுத்துட்றாங்க. இங்கே பாதி அடிச்சிருக்காங்க, இங்கெல்லாம் ஃபுல்லாக ஏர் வெண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ ஓவராலாக ஃப்ரண்ட் போர்ஷன் உள்ள தான் நல்லாவே இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் ADAS லெவல் 2 ஃபீச்சர் இந்த புது அமேஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கான கேமரா அங்கே இருக்குது. இது வந்து கேமராலேருந்து ADAS ஃபீச்சர் வருது. அது எப்படின்னு தெரியல, ரேடார் எதுவுமே தெரியல, கேமரா மட்டும் தாங்க இருக்குது. இதுதான் காரோட ஃப்ரண்ட் போர்ஷன். அப்படியே சைடு வந்தோன்னா டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ அமேஸில் டயர் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா வந்து 185/60 or 15 inches 15 inches டயர் தான் கொடுத்துருக்காங்க. அலைஸ்மே வந்து மாற்றிருக்காங்க இந்த புது அமேஸில். உங்களுக்கு ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளே கொஞ்சம் டியூல் டோன் அலைஸ் கொடுத்துருக்காங்க. ஹோண்டா லோகோ உங்களால் பார்க்க முடியும். வீல் ஆர்ட்ஸ் எல்லாமே பாடி கலர் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. ஆனால் நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி பாடி கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்கிற வீல் ஆர்ட்ஸஸ். நம்ம இந்த பிளாஸ்டிக்லாம் இல்லாமல் சூப்பராகவே இருக்குது. அண்ட் உங்களுக்கு இங்கே இந்த அமேஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல நேம் பேட்ச் அமேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஒரு குரோம் ஃபினிஷில், பியானோ பிளாக்ல. இது வந்து ஆக்சசரிஸுங்க. நீங்கள் ஆக்சசரி ஃபிட்டிங்கில் இது வந்து உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க அவங்க. ஓஆர்பிஎம்ஸ், ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்பிஎம்ஸ் வித் இண்டிகேட்டர்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் உங்களுக்கு ஒரு கேமரா வரும். அதை நான் உங்களுக்கு நேரம் காட்டியிருப்பேன். இதுக்கு அடுத்தது உங்களுக்கு வீடியோவில் அதான் வரும். ஸோ அண்ட் இங்கே பாருங்கள், ஸோ இதுதான் சொன்னேன், இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓஆர்பிஎம்ங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு கேமரா தெரியுதுங்களா,
இதுதான் சொன்னேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஜட்மெண்ட்டுக்காக இங்கே ஒரு கேமரா கொடுத்துருப்பாங்க. இது நம்ம எலிவேட்லையும் பார்த்துருப்போம், சிட்டிலையுமே பார்த்துருப்போம். அதுக்கான கேமரா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஜட்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து தனியாக ப்ரொஜெக்ட் ஆகி கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குது இந்த கேமரா பார்க்குறதுக்கு. அது நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் இண்டிகேட் பண்ணால் இன்ஃபோர்டைன்மென்ட் சிஸ்டமில் வருங்க. அது நம்ம எலிவேட்லேயே நம்ம பார்த்துருப்போம். லென்த் வித் ஹைட்டில் மேஜர் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை, வித் மட்டும் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. என்னென்னு பார்ப்போமா வாங்க. லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3995 mmங்க இந்த நியூ அமேஸோட லென்த்து. விர்த்து வந்து உங்களுக்கு 1733 mm புது விர்த்து. இதுக்கு முன்னாடி இந்த ஓல்டர் விர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1695 mm. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், விர்த்து வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ விர்த்து வந்து 1733 mm, 733 mm. ஹைட் வந்து சேம் அதே தான், 1500 mm. வீல் பேஸுமே அதே தாங்க, 2470 mm, 2470 mm. கிரவுண்ட் கிளியரன்ஸுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பழைய கிரவுண்ட் கிளியர் 165 mm, இப்போ இருக்கிற கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 172 mm. எப்படி கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம். அந்த சிடானை பொறுத்த வரைக்கும் 165 mmனா 66, 67, 70, 71, 72, 70 6 mm 6 mm வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த புது அமேஸில் என்னன்னா வந்து அது இன்க்ரீஸ் பண்ண மாதிரியே தெரியலங்க. ஏன்னா வந்து மோடலாக சேம் அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த வீல் பேஸ் அந்த பாக்ஸி டைப்பாக இருக்கனால அதே மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு ஷோல்டர் லைன் ஃபுல்லாகவே போகுதுங்க. இங்கெல்லாம் குரோம் ஃபினிஷ்லாம் எதுவுமே தரல, ஃபுல்லாகவே பாடி கலர் அண்ட் பிளாக்ல தான் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சைடு வந்து பாக்ஸியராக இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த அமேஸுக்கும் இப்போ இருக்கிற அமேஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மைன்யூட்டான டிஃப்ரென்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மேஜராக சைட் பொசிஷன்ஸில் எந்த டிஃப்ரென்ஸுமே பண்ணலை. அண்ட் உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ் குரோமில் கொடுத்துறாங்க. 4 டோர் ஹேண்ட்ஸுமே. டிரைவர் சைடு அண்ட் கோ டிரைவர் சைடு 2 சைடுமே வந்து ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் கொடுத்துறாங்க. நீங்கள் கீயை வச்சு பக்கத்தில் வச்சு இந்த பட்டன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு கார் அன்லாக் ஆகும், உங்கள் டோரும் அன்லாக் பண்ண முடியும். அது வந்து டிரைவர் சைடும் கொடுத்துறாங்க, கோ டிரைவர் சைடும் கொடுத்துட்றானுங்க. இந்த அமேஸ் ஃபேஸ் லிஃப்ட்ல சன்ரூஃப் கிடையாதுங்க. டாப் வேரியண்ட்லையுமே வந்து உங்களுக்கு சன்ரூஃப் கொடுக்கல. டோரு செம்ம வெயிட்டு பார்த்தீங்களா, இந்த டட் எஃபெக்ட்ஸ் பிடிச்சி இழுக்கிறது அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஸோ பில்டு குவாலிட்டியுமே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த அமேஸில் சொல்லலாம். இந்த சப்காம்பேக்ட் சிடான். இப்படி பேக் வந்தோன்னா இந்த புது அமேஸோட பேக் ப்ரெசன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பேக் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிட்டி இருக்குல்ல அதே மாதிரி மினி வெர்ஷனாக தான் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பட் சிட்டி வேற, இது வேறங்க. சிட்டி வந்து உங்களுக்கு ப்ரீமியம் சிடன், ஒரு கம்ப்ளீட் சிடன் ஆஃப் ஹோண்டான்னே சொல்லலாம். அதுதான் வந்து ஒரு சிட்டின்னே சொல்லுவாங்க. பட் இது வந்து அதோட மினி வெர்ஷனாக இந்த லைட்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இப்படி வரும், இந்த மாதிரி வரும். ஏதோ பக்கத்துலேயே இருக்கே, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி உங்களுக்கு இப்படி கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து இதில் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, லைக் சிட்டி மாதிரி எல்இடி டெயில் லேம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பிரேக் லைட்ஸுமே உங்களுக்கு 3 கோடு மாதிரி கொடுத்துட்றாங்க. அண்ட் ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் ரிவர்ஸ் லைட் கொடுத்துட்றாங்க. அமேஸ் வந்துடும். இங்கே ஹோண்டா லோகோவுமே இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. பாக்ஸியாக இருக்குது, அது வந்து கொஞ்சம் ஸ்லோப்பியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் இப்படி தூக்கி கொடுத்துருக்காங்க இந்த போர்ஷன்னு சொல்லலாம். அண்ட் ரிவர்ஸ் கேமரா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடுது. 2 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. அதுக்கு கீழே ரிஃப்ளெக்ட் ஆர்ட்ஸுமே கொடுத்துட்றாங்க. ஐவி டெக்குக்கான பேட்சிங், இந்த இன்ஜின் வர பேட்சிங், ஐவி டெக்கான பேட்சிங் கொடுத்துட்றாங்க. ஓவரால் நல்லாவே இருக்குது. அப்புறமா உங்களுக்கு வந்துடும் ஐ மவுண்டட் ஸ்டாப் லேம்பு, டிஃபாகர்ஸு, மேலே உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனாவுமே கொடுத்துட்றாங்க. அந்த லைட்லாம் மாற்றுறதுனால உங்களுக்கு அந்த எலிவேஷனாக இருக்கிற மாதிரி தெரியுதுனால கொஞ்சம் பல்லிக்கியாக கொஞ்சம் மஸ்குலராக இருக்குது. இந்த பேக்கு ஃப்ரண்ட்டு சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த புது அமேஸுக்கு சூப்பராக இருக்குல்ல. இந்த ஸ்டைலிங்கான ஒரு டெயில் லேம்ப்ஸ் சிட்டி மாதிரி திடீர்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஃப்ரண்ட் பார்க்கறது எலிவேட்டு, பேக்கில் பார்க்க சிட்டி மாதிரி தான் தெரியும். ஆனால் வந்து இது அமேஸ் அந்த மாதிரி சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா வாங்க. பூட் ஸ்பேஸ் நான் ஓப்பன் பண்ணேன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா அதோ இருக்குது பாருங்கள். ஸோ ரிவர்ஸ் கேமரா, அப்புறமா வந்து நம்பர் போயிருக்க லைட்டுமே கொடுத்துட்றாங்க. 416 லிட்டர்ஸுங்க, அதாவது 416 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. லைட் இருக்கா? அதோ லைட் இருக்குது, இருங்க, இதோ இருக்குது பாருங்கள். பூட் லைட்டுமே கொடுத்துட்றாங்க. இது வந்து உங்களுக்கு இந்த மேட் வந்து ஆக்சசரிஸுங்க. இந்த மேட் வந்து உங்களுக்கு நீங்கள் ஆக்சசரிஸாக போட்டுக்கலாம். யூஸ்வலாக இதோ இந்த மேட்டு தான் இருக்கும். நான் டயர் சைஸ் வந்து ஸ்பேர் டயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைஸ் இல்லை, என்ன சைஸு 175/70 R14. ஸோ 1 இன்ச்சு கம்மி, 14 இன்ச்சஸ் ஸ்பேர் வீல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டாப் லைன் வேரியண்ட்டுக்கு 1 இன்ச்சு கம்மிங்க. இது நீங்கள் VX அப்புறமா வந்து V போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே 14 இன்ச்சஸ் டயர் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. அலைஸ் கிடையாது. இங்கே ஜாக்கியுமே கொடுத்துட்றாங்க. சீட்லாம் ஃபோல்ட் பண்ண முடியாதுங்க, ஃபோல்டபிள் சீட்லாம் இல்லை, நார்மல் சீட் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பூட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே உள்ள என்னென்ன மாற்றங்கள் பார்ப்போமா வாங்க. சிந்தா இந்த நியூ அமேஸோட கீங்க, கீ வந்து மாற்றிருக்காங்க. ரிமோட் கண்ட்ரோல் கீ இதில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. புது அமேஸில் தான் உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கீ வருது. அதை லாக் அன்லாக் இதை ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ
அது ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஏசிலாம் ஸ்டார்ட் ஆயிடும். நீங்கள் கூலிங்லாம் வேணும் முன்னாடியே வேணும்னா இதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். பூட் ஓப்பன் அது கம்மியாக கொடுத்துட்றாங்க. அண்ட் உங்களுக்கு ஹோண்டா லோகோங்க. ரெண்டு கீயுமே வந்து டாப் வேரியண்ட்டில் ரிமோட் கண்ட்ரோல் கீ தான் கொடுத்துருக்காங்க. இந்த கீ வந்து இந்த அமேஸ் ஃபேஸ் லிஃப்ட்டை தான் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்கள் டிரைவர் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓஆர்பிஎம் கண்ட்ரோல்ஸுமே கொடுத்துட்றாங்க. ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்பிஎம்ஸ் அங்கே பாருங்கோ எப்படி ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்பிஎம்ஸுமே கொடுத்துட்றாங்க. அண்ட் அது அப்புறமா லாக்குங்க, அப்புறம் சைல்டு சேஃப்டிக்காக விண்டோ லாக்குமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. டிரைவர் சைடு மட்டும் 1 டச் டவுன் அண்ட் 1 டச் அப், அது வந்து டிரைவர் சைடு மட்டும் கொடுத்துறாங்க. மீதி எல்லாமே நார்மல் பவர் விண்டோ தாங்க வருது. அப்புறமா வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் காயின் டோக்கன் நோட் நீங்கள் போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே வந்து துணி மெட்டீரியல், ஆக்சுவலாக லெதர் கிடையாது, ரெக்ஸின் மெட்டீரியல் லைக் ஃபேப்ரிக் அந்த மாதிரி வந்து ஒரு ஹேண்ட் ட்ரெஸ்ஸுமே கொடுத்துட்றாங்க. கீழே 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸுமே வந்து கீழே கொடுத்துட்றாங்க. டோர் ஹேண்டில் எல்லாமே வந்து லைக் பெஸ்ட் அலுமினியம் ஃபீலில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக்கு ப்ரௌன் ஃபினிஷு. அப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு ஏசி வெண்ட்டுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுமே வந்து கொடுத்துட்றாங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஹெட்லைக்கான லெவலர்ஸுமே வந்து கொடுத்துட்றாங்க. நான் பண்ணுறது வந்து அதுக்கு கீழே உங்களுக்கு ஃபியூவல் ஓப்பன் பண்ணுறது, பானட் ஓப்பன் பண்ணுற பட்டன்ஸுமே கொடுத்துட்றாங்க. நான் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட், அதனால வெறும் ஆக்சிலேட்டர் பிரேக் மட்டும் தான் வருது. ப்ராப்பர் டெட் பெடலுமே இருக்குது. நைஸ், சூப்பர். இந்த இடத்துல இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்புக்கான பட்டன்ஸுமே கொடுத்துட்றாங்க. ரெட்டு கலரில் ஒரு லைட் இருக்குது, சூப்பரில். நியூ அமேஸ் வர ஸ்டியரிங் வீலுங்க. டெஸ்ட் ட்ரைவுமே இந்த கார் வந்து அவைலபிலிட்டி இருக்குது, நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கலாம். இந்த காரோட ஸ்டியரிங் வீல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் ரேப்பிங் ஸ்டியரிங் வீலுமே இல்லை டாப் வேரியன்ட்லேயே. நாங்கள் இது ஓகே பரவாயில்ல. ஸ்டியரிங் வீலில் சொல்ல மறந்துருப்பேன், அப்படி இல்லைன்னா நான் வீடியோவில் போடுறேங்க. டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல், டெலஸ்கோபிக் இல்லைங்க, டில்ட் மட்டும் தான் இருக்குது. டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் மட்டும் தான் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ZX, நான் பண்ணுறது ZX ஷாப் வேரியன்ட், அதுலேயுமே உங்களுக்கு லெதர் ரேப்பிங் ஸ்டியரிங் வீலில் ஹோண்டாக்கான லோகோ கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பெஸ்ட் அலுமினியம் ஃபீலில் ஒரு ஃபினிஷ்மே கொடுத்துறாங்க, நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் அப்படி இங்கே வந்தீங்கன்னா இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே கொடுத்துறாங்க. வாயில் அப் அண்ட் டவுனு, ஹோம் பட்டன், அப்புறம் ஸ்காரல் டைப்பில் கொடுத்துட்றாங்க, ஸ்கோடாவில் இருக்கிற மாதிரி. நைஸ். அண்ட் கால் பிக் பண்ணுறதுக்கு, டிக்ளைன் பண்ணுறதுக்கு வாய்ஸ் கமாண்டுமே இருக்குது. இங்கே வந்து அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது இந்த காரில். ஸோ உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலுமே இருக்குது. அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் என்னன்னா, முன்னாடி உங்களுக்கு காரோ இல்லை பைக்கோ போச்சுன்னா, ஒரு ட்ரக்கோ எது வேணா இருக்கட்டும், அது வந்து போகுதுன்னா அது என்ன ஸ்பீடில் போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி சென்ஸ் பண்ணி ஸ்பீடை கம்மி பண்ணுறதாவோ இருக்கட்டும், இல்லை அதிகம் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து முன்னாடி என்ன வெஹிக்கிள் போதோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுதான் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். அது இந்த காரில் இருக்குது டாப் வேரியண்ட்டில். அதுக்கான செட்டிங்ஸுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ஏடாஸ் ஒரு ஃபீச்சர், அந்த பட்டன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துட்றாங்க. பேட்ரில் ஷிஃப்டர்ஸுமே இருக்குது, ப்ளஸ் அண்ட் மைனஸ். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஃபீச்சருமே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ்லாம் இல்லை, உங்களுக்கு வந்து நார்மல் வைப்பர்ஸ் தான். வைப்பருக்கான ஃபீச்சர்ஸுமே கொடுத்துறேன். கிளஸ்டரை பாருங்கள் அப்படியே. அதுக்கு நான் கிளஸ்டர் ஆன் பண்ணுறேன், இருங்க. ஏசியோட ஃப்ளோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம ஆஃப் பண்ணி வச்சுப்போம். ஸோ இதான் அந்த காரோட கிளஸ்டருங்க. கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நான் அனலாகில் வரும், பட் இப்போ டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துறாங்க. என்னென்னா டயர் ப்ரெஷர் மானிட்டர் தான் இல்லை. ஸோ இதுதான் நான் சொன்னேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசஞ்சர்ஸ் எல்லாமே சீட் பெல்ட் போடணுன்றதுக்கான இன்ஃபர்மேஷனுமே இருக்குது. இப்போ நான் சீட் பெல்ட் போடலை, நான் வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்கேன், டிரைவெலாம் ஒன்றும் போகல. ஸோ அதனால் நான் சீட் பெல்ட் போடலை, அதுக்கான ரெட் கலர் மார்க் காட்டியிருக்கா. ஸோ அந்த மாதிரி 6 பின்னாடி 3 பேர், ஃப்ரண்ட்ல 2 பேர், எல்லாருமே சீட் பெல்ட் போடணுக்கான வார்னிங்மே இருக்குது. ஸோ ஓவரால் கிளஸ்டர் வந்து நல்லா விசிபிளாக இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனக்கு ஆர்பிஎம் மீட்டர், ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்பீடோ மீட்டர் இருக்குது. உங்களுக்கு இன்ஜின் ஃபியூவல் எத்தனை ஃபியூவல் இருக்குது, அப்புறமா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது, இன்ஜின் டெம்பரேச்சர் எல்லாமே இந்த காரில் வந்துடும். அங்கே வந்து ஒரு எம்ஐடி ஸ்க்ரீன் மாதிரி சின்னதாக கொடுத்து டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டருமே இருக்குது. சூப்பராகவே இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது, நல்ல விசிபிலிட்டியாக இருக்குது. ஸோ இதுதான் பிரைட்னஸை கம்மி பண்ணி பார்ப்போமா. உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, மேபி பிரைட்னஸ் வந்து கம்மி ஆகுங்க, ஒரு குண்டு பல்பு வருங்க. ஸோ இதுதான் அந்த பிரைட்னஸை கம்மி பண்ணுறது. எப்படி குண்டு பல்பு மாதிரி ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடுச்சு பாருங்க. அடேங்கப்பா, நான் ரைஸ் பண்ணால் அந்த குண்டு பல்பு வந்துடுதுங்க. அது நம்ம எலிவேட்டில் பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? ஸோ எலிவேட்டில் அந்த குண்டு பல்பு மாதிரி வந்து உங்களுக்கு பிரைட்னஸை கம்மி பண்ணுறது. கிளஸ்டரோட பிரைட்னஸ் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் டிரைவர் சைட் சன் சைடில் உங்களுக்கு மிரர் இருக்குப்பா, மிரர் இருக்குது. உங்களுக்கு லைட் வந்து உங்களுக்கு ப்ரொவிஷன் மட்டும் டம்மியாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, ஏன்னு தெரியல. சரி பரவாயில்ல. அண்ட் இங்கே எல்லோ கலர் லைட் தான் கொடுத்துருக்காங்க. லைட் ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துறாங்க. சன்ரூஃப் இருந்தால் தான் லைட் இங்கே கொடுப்பாங்கன்னு இல்லை, அங்கே வந்து லைட் இங்கேயே கொடுத்துறாங்க. சூப்பர். அப்புறமா வந்து ஐஆர்பிஎம் வந்து மேனுவல் டிம்மிங் ஐஆர்பிஎம் தான் இங்கே டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட்லேயே கொடுத்துருக்காங்க. எப்படி ஆட்டோமேட்டிக்லாம்
கொஞ்சம் டவுட் தான். ஆனால் நார்மல் டிம்மிங், மேனுவல் டிம்மிங் IRPM தான் கொடுத்துருக்காங்க. கோ டிரைவர் சைட் சன் சைடில் வேனிட்டி மிரர் இருக்குங்க. லைட் ப்ரொவிஷன் டம்மியாக தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கோ டிரைவர் சைடும் கிராப் ஹேண்டில்ஸ் இருக்கு, டிரைவர் சைடும் உங்களுக்கு கிராப் ஹேண்டில்ஸ் இருக்கு. சூப்பர். அண்ட் 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக இந்த நியூ அமேஸில் வந்து கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு கேமரா இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அந்த ஃபிக்கர் ஆகுது. பட் வந்து உண்மையிலேயே கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குது. நான் ஆக்சுவலாக ரிவர்ஸ் கியர் போட்டேன்னா எனக்கு ரிவர்ஸ் கியருமே இருக்குங்க. அடாப்டிவ் கைட்லைன்ஸ்லாம் இல்லை. ஸோ நார்மல் கைட்லைன்ஸ் தான் இருக்குது. அடாப்டிவ் கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்கலாம், நார்மல் கைட்லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, சூப்பர். இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த நியூ அமேஸ்லன்னு சொல்லலாம். உங்களுக்கு இங்கே ஃபிசிக்கல் பட்டன்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல ஃபுல் டச் கிடையாது, இங்கே ஃபுல்லாக ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் காப்பி, வயர்லெஸ் வந்துடுங்க. அண்ட் வந்து உங்களுக்கு நான் இன்னொன்று விஷயம் காட்டுறேன். நீங்கள் வந்து அங்கே பார்த்தீங்களா, ஸோ லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஓவர் பீமில் ஒரு கேமரா இருக்குது. நான் உங்களுக்கு ஓவர் பீம் காட்டும்போது நான் காட்டியிருப்பேன். அந்த லெஃப்ட் ஹேண்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா அதோட ஸ்கேன் இங்கே வந்துடும். எப்படி சூப்பர். இது வந்து நம்ம எலிவேட்டு எல்லாத்துலேயுமே பார்த்துருப்போம், அதே மாதிரி தான் இருக்குது. ஏசி நானில் தான் வச்சுருக்கேன். ஸோ இதான் வந்து ஏசி ஒரு வெண்ட்டுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே இருக்கும் பழைய அமேஸில், இப்போ நியூ அமேஸில் கைண்ட் ஆஃப் சிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னடா எல்லாமே சிட்டின்னு சொல்கிறேன்னு நினைக்க வேணாம், அப்படிதான் இருக்குது. ஓகேவா? ஸோ கைண்ட் ஆஃப் சிட்டி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஓல்டர் நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸில் நம்ம சிவிக்கை பார்த்துருப்போம், ஹோண்டா சிவிக். ஸோ அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஃபினிஷில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பட்ஜெட் சிவிக் மாதிரி தான் இருக்குது ஃபாரின் கண்ட்ரிஸில். நம்ம ஊரில் சிவிக் வந்து நியூ சிவிக் வரல. கோ பேசஞ்சரோட ஏசி வெண்ட்டுங்க. அண்ட் வந்து இதான் வந்து ஏசியோட கண்ட்ரோல்ஸு. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. இது ஒரு மேஜர் அப்டேட். இந்த லே அவுட்டே வந்து ஒரு மேஜர் அப்டேட்னு சொல்லலாம். இந்த டிசைன் பேட்டர்ன் வந்து ஃபர்ஸ்ட் இருந்த அமேஸில் இருக்காது. ஸோ இந்த டிசைன் பேட்டர்ன் மாற்றிருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது. எல்லாமே வந்து இந்த கார் வந்து ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஏசி கண்ட்ரோல்ஸ் மேக்ஸ் கூல் இருக்குது. மேக்ஸ் கூல் போட்டிங்கன்னா ஃப்ளோ கேட்குதா? சூப்பர். ஃப்ளோவுமே இருக்குது. நம்ம ஏசி ஆஃப் பண்ணிப்போம், ஏன்னா சவுண்டு வரும். ஸோ இது வரைக்கும் சவுண்ட் வருஷம் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஸோ ஏசி வெண்ட்டு, பார்க்கிங் ஆஃப் லைட்டு, இங்கே ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ஃபீல்டில் ரோட் த கார் சூப்பராகவே போகுது. நல்லாவே இருக்குது. அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துட்றாங்க. அண்ட் ஆட்டோ, ஏசி, ரியர் டிஃபாகர்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துட்றாங்க. இந்த டாப் ஆஃப் தி லைன் வேரியண்ட்டில் வயலர் சார்ஜ் இருக்குது. அப்புறமா ஒரு 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட்டுமே இருக்குங்க. வயலர் சார்ஜ் நீங்கள் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே ஒருத்தர் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டைப் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போட்டு டைப் சி கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு டைப் சியாச்சும் கொடுத்துருக்கலாமே. 2 யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு கொடுத்துட்றாங்க. அப்புறமா 2 கப் ஹோல்டர்ஸுங்க. இதான் இந்த காரோட கியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பண்ணுறது வந்து 7 ஸ்பீட் CVT ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷனு. இதில் உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மேனுவல் கியருமே இருக்குது, ஆட்டோமேட்டிக் கியருமே இருக்குது. நான் பண்ணுறது வந்து உங்களுக்கு 7 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியருங்க. அப்புறமா கியர் கண்ட்ரோல்ஸ், அதை சுற்றி பார்க்கிங்கு, ரிவர்ஸ், நியூட்ரல் டிரைவ். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் போட்டுக்கிட்டு பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்குது. எஸ், பேடல் ஷிஃப்டர்ஸ் மூலிமா நீங்கள் வந்து மேனுவலாக கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கிளாஸி பிளாக்கு, ஒரு பிரஸ்ட் அலுமினியம் கொடுத்து நல்ல ஒரு ப்ரீமியமே ஆக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு காயினா டோக்கன் என்ன போட்டுக்கலாம், சில்லற கிலோ எதாவது போட்டுக்கலாம். அதுக்கான ஸ்டோரேஜ் கொடுத்துட்றாங்க. ஹேண்ட் பிரேக்குங்க. இங்கே வந்து உங்களுக்கு வாட்டர் பாட்டில் இல்லைன்னா வந்து கப் ஹோல்டர்ஸ் எதாவது நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டில் ஆம்ரெஸ்ட் வராதுங்க, ஆம்ரெஸ்ட் கொடுக்கல. அப்புறம் இங்கே க்ளவ் பாக்ஸு, நல்ல ஒரு டீசெண்டான சைஸ் ஆஃப் க்ளவ் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பிளாஸ்டிக் வச்சு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையுமே. ஃப்ரண்ட் டோரில் எல்லா இடத்துலையுமே பிளாஸ்டிக் தாங்க. ஆனால் லே அவுட் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லைட் பேஜ் தீமில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசரி ஃபிட்டட் பண்ணாத ஒரு வேரியண்ட்டு. அதனால் ஃபுல்லாக உங்களுக்கு சீட் கவர்ஸ்லாம் எதுவுமே விடாது. இதுதான் ஒரிஜினல் சீட் இந்த காரோட. ஓகே, இப்போ நான் இந்த காரோட டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். கம்ஃபர்ட் நல்லா தான் இருக்குது. இந்த கார் வந்து ஆக்சசரி ஃபிட்டட் வேரியண்ட்டுக்கு உங்களுக்கு சீட் கவர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து என்ன சொல்கிறேன், சீட் கவர்ஸ் இன்க்ளூட் பண்ணால் உங்களுக்கு இந்த கட்டம் போட்ட சீட்லாம் வரும். சீட் கவர்னா உங்களுக்கு பிளைன் சீட் தான் கிடைக்கும். பட் கம்ஃபர்ட் வைஸ் நல்லா தான் இருக்குது. பிடிச்சி ஓட்டுறதுக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஃபுல்லாக கவர் ஆகுது, நிறையவே லேக்கிங் மிஸ் ஆகுது. ஆனால் உங்களுக்கு பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஹைட் அட்ஜஸ்ட் எல்லாமே மேனுவல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் சீட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சீட் அண்ட் கோ டிரைவர் சைடு நல்லா இருக்கும். மெயினான விஷயம், பானட் நல்ல விசிபிலிட்டியாக இருக்குங்க. ஒரு SUV லோக்கு இருக்கிற மாதிரி எனக்கு பானட் விசிபிலிட்டி தெரியுது. சூப்பராகவே இருக்கும் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் 2 அட்ஜஸ்டபிள் அட்ரஸ் தானே? ஆமாம், அட்ஜஸ்டபிள் அட்ரஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்றாங்க. கோ டிரைவர் அண்ட் டிரைவர் சீட்டில் நல்லாவே இருக்குல்ல ஃப்ரண்ட் போர்ஷன் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம பேக் சீட் போயிட்டு அந்த கம்ஃபர்ட் ஏன்னா விருத்தெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போமா வாங்க. ஸோ நான் பேக் சீட்டுக்குள்ளே வந்து உட்காந்தேன்னா
டோர் செம்ம சாலிடு, லைக் பில்டு குவாலிட்டின்றது நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த டட் எஃபெக்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்ட 4 டோர்லுமே செம்மையா இருக்குங்க. இது வந்து கிட்டத்தட்ட என்னோட டிரைவிங் பொசிஷன் அளவுக்கு நான் செட் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்துமே எனக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு நீ ரூம் கிடைக்குது. 100 சப்போர்ட் ஒரு 80% சொல்லலாம். 80% 100 சப்போர்ட் கிடைக்குது. ஒரு இந்த சீட் கவர்ஸ் போட்டதுனாலயான்னு தெரியல, பட் 100 சப்போர்ட் நல்லாவே இருக்குங்க. சாஞ்சிட்டு உட்கார முடியுது. என் ஹைட்டுக்கு இதுதான் நம்ம உட்காடுவோம். ஹெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்க, ஹைட்டுக்கு நல்லாவே இருக்கு. பட் ஒரு காம்பேக்ட் சிடன், நம்ம சிடன் வரும்போது இந்த அளவுக்கு தான் ஹெட்ரூம் கிடைக்கும். நல்லாவே ஹெட்ரூம் கிடைக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்துடுது. 2 சீட்லையுமே உங்களுக்கு ஐசோஃபிக்ஸ் ஐல்டி சீட்டுக்கான அமௌண்ட் இங்கேயுமே கொடுத்துட்றாங்க. அண்ட் இது ஆக்சசரிஸ் ஃபிட்டடுனால நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கவர் இருக்குல்ல, இந்த கவர் ஓப்பன் பண்ணி இதை தூக்குனாதான் உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் வரும். ஏன் அப்படின்னா இது வந்து சீட் கவர்ஸ் ஆக்சசரிஸாக கொடுத்துருக்காங்க. அதனால இல்லைன்னா நார்மல் ஆம்ரெஸ்டாக வரும். பேக் சீட்டுக்கு உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க வித் 2 கப் ஹோல்டர்ஸுங்க. பின்னாடி சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அட்ரஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் அட்ரஸ் இல்லை, ஆனால் நல்லா ஹைட்டாகவே இருக்குது. பட் இருந்தாலும் ஃபிக்ஸ்டு அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் அட்ரஸ் வந்து கொடுக்கல. அது வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனிக்கணும். அப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு கிராப் ஹேண்டில்ஸ் 2 சைடுமே கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துட்றாங்க. ஹூக் எந்த சைடுமே கொடுக்கல, கிராப் ஹேண்டில்ஸ் மட்டும் உங்களுக்கு 2 சைடுமே கொடுத்துட்றாங்க. ஓவரால் நல்லா இருக்கு. 3 பேர் உட்கார முடியுமா அப்படின்னு நீங்கள் அந்த டவுட் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒல்லியாக இருந்தீங்கன்னா 3 பேர் உட்காரலாம். ஏன்னா வந்து அந்த விருத்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் 3 பேர் உட்காடுறது, அடல்ட்ஸ் 3 பேர் உட்காந்து கொஞ்சம் கஷ்டம் தான். நான் உட்காந்து பார்த்துட்டேன், அதனால தான் நான் சொல்கிறேன். என்ன மாதிரி இருக்கிறவங்க 3 பேர் தாராளமாக உட்காரலாங்க, உங்களுக்கு அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குது. சீட் கம்ஃபர்ட் எல்லாமே நல்லா இருக்குது. நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பழைய அமேஸுக்கும் இப்போ இருக்கிற இந்த ஃபேஸ் லிஃப்ட் அமேஸுக்கும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஃபீச்சர்ஸ், இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ், இந்த விருத்து எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். பின்னாடி உட்கார்றவங்களுக்கு ஏசி வெண்ட் பழைய அமேஸ்ல இருக்கவே இருக்காது. முன்னாடி அந்த நான் காட்டியிருப்பேன், ஃப்ரண்ட்ல ஒரு ஏசி வெண்ட் கொடுத்துருவாங்க. அது மட்டும் தான் உங்களுக்கு ஃபுல்லா ட்ரவுட் த கார் வரணும் பின்னாடி வரைக்கும். ஆனா இப்போ பேக் பேசஞ்சருக்குமே ஒரு ஏசி வெண்ட் கொடுத்துறாங்க. அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஊர்லாம் தேவை. ஓகேங்களா. அப்புறம் இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட்டுமே கொடுத்துட்றாங்க. இஸ் நைஸ், சூப்பர். ஸோ இது வந்து ஹம்ப் வந்து இருக்கு. பட் நான் ஏற்கனவே சொன்ன 3 பேர் கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க 2 பேர் தாராளமாக உட்காரலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் உங்களுக்கு மேகசின் ஹோல்டர், இந்த ஃபோன் கூட போட்டு வச்சுக்கலாம் போல. ஓகே. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே இந்த சீட் கவர்ஸ் எல்லாமே வந்து ஆக்சசரிஸுங்க. இந்த எல்லாமே சீட் கவர்ஸ் கொடுத்துறேன். நார்மலாக பிளெயின் ஒரு இந்த கலரில் பிளெயின் சீட்ஸ் தான் உங்களுக்கு வந்து வரும். இந்த சீட் கவர்ஸ் அப்புறமா இந்த ஃப்ளோர் பேனலில் இருக்க அமேஸ்ன்னு உங்களுக்கு தெரியுமே, அது எல்லாமே வந்து ஆக்சசரிஸ் தான். 2 சைடுமே உங்களுக்கு மேகசின் ஹோல்டர், இங்கேயுமே வந்து ஒரு ஃபோன் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ். அப்புறம் முக்கியமான விஷயம், பின்னாடி உட்காந்து லைட்டு கொடுத்துறானுங்க தனியா. ஆனா சென்டரா ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அதான் முன்னாடி ஒரு லைட் இருக்கு. பட் ஏன் இந்த லைட் வந்து சென்டரா கொடுத்துருக்காங்க தெரியல. அட்லீஸ்ட் இங்கேயாச்சும் கொடுத்துருந்துருக்கலாம். இந்த இடத்துல பின்னாடி உட்காந்துக்கள் தனியா தெரிஞ்சிருக்கும். பட் பரவாயில்ல, ஃப்ரண்ட்ல ஒன்று சென்டரா ஒன்று கொடுத்துட்றாங்க. ஏன்னா ஃப்ரண்ட் லைட் இல்லாத போது நம்ம வந்து சென்டர்ல கொடுத்தா நல்லா இருக்கும். ஆனா வந்து ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு லைட் கொடுத்துட்றாங்க, இங்கேயுமே உங்களுக்கு சென்டரா கொடுத்துட்றாங்க. ஸோ இதாங்க இந்த கார் நியூ அமேஸோட டேஷ்போர்ட் வியூ எப்படி இருக்குங்க. நல்லாவே இருக்குல்ல. ஒரு ஃபாரின் கார்ஸ், ஒரு சிட்டி, அப்புறமா வந்து சிவிக் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது பழைய அமேஸுக்கும் இப்போ இருக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்சஸ். ஸோ இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ல் ப்ளூ. அது என்னன்னு உங்களுக்கு நான் கீழே வேர்டிங்ஸ் போட்டு விட்றேன். இது வந்து அமேஸுக்கு புது கலருங்க. இந்த நியூ ஜென்ரேஷன் அமேஸில் தான் இந்த கலர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு மாதிரி இந்த கலரை வந்து நீங்கள் சிட்டியில் பார்த்துருப்பீங்க, அப்புறம் எலிவேட்டில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த அமேஸுக்கு இந்த பேர்ல் ப்ளூன்றது ஒரு நியூ கலர்னே சொல்லலாம். இது போக உங்களுக்கு யூஷுவல் கலர்ஸ், அது வந்து யூஸ்வலாகவே எல்லா கலரும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. என்னன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் இருக்குது, அப்புறமா வந்து கிரே இருக்குது, அண்ட் கோல்டன் ப்ரௌன்னு சொல்லி ஒரு கலர் இருக்குது, அண்ட் வந்து பேர்ல் ஒயிட். ஸோ அந்த கலருமே இருக்குது. டியூவல் டோன்லாம் கிடையாது, எல்லாமே சிங்கிள் டோனாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த காரோட கலர் ஆப்ஷன்ஸ். வேரியன்ட் வந்து உங்களுக்கு VX ZX 3 வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. நான் பண்ணுறது ZX டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டுங்க. உங்களுக்கு மிட் வேரியன்ட் ஏதாச்சும் கிடச்சிச்சு, இல்லை பேஸ் வேரியன்ட் கிடச்சிச்சுன்னா அதுவுமே நான் போகிற ட்ரை பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த நியூ அமேஸோட வீடியோ இதோட முடிவடையுதுங்க. ஸோ இந்த கார் எப்படி இருக்கு வந்து கீழே கம்பேர் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பழைய அமேஸை கம்பேர் பண்ணும்போது இந்த அமேஸ் வந்து ஃப்ரண்ட் பொசிஷனாக இருக்கும், பேக் ப்ரெசன்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு மினி சிட்டியை பார்த்த மாதிரி தான் இருக்குது. சிட்டின்றது ஒரு ப்ரீமியம் ஹோண்டாவில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு சிடன். அதான் வந்து சிட்டி. எந்த அளவுக்கு சிட்டி ஃபேமஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ அது ஒரு மினி வெர்ஷனாக தான் எனக்கு வந்து இது வந்து தெரியுது. நல்லாவே அப்டேட் பண்ணியிருக்காங்க, நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறையா அடாஸ் ஃபீச்சர் ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது போல் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த புது அமேஸில் கொடுத்துருக்காங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருப்பேன்.
இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருப்பேன். ஏதாச்சும் மிஸ் பண்ணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு கார்டு வீல பார்ப்போம். பாய்.